ஈரானில் உள்ள 3 முதன்மை அணுசக்தி நிலையங்கள் மீது வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஈரானில் உள்ள புளோரிடா, நடான்ஸ் மற்றும் இஸ்பஹான் உள்ளிட்ட 3 அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா வெற்றிகரமான தாக்குதலை நடத்தி முடித்துள்ளதாகவும், இப்பொழுது அனைத்து விமானங்களும் ஈரானின் வான்வெளிக்கு வெளியே இருந்ததாகவும் கூறியுள்ளார். முதன்மை அணுசக்தி தளமான புளோரிடாவில் குண்டுகள் முழுமையாக வீசப்பட்டதாகவும், அனைத்து விமானங்களும் பாதுகாப்பாக இருப்பிடத்திற்கு திரும்பிவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தங்கள் நாட்டின் சிறந்த வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் எனவும், உலகில் வேறு எந்த நாட்டு இராணுவமும் இதை செய்திருக்க முடியாது எனவும் அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் ஈரான் இடையே நேற்று 9வது நாளாக போர் நீடித்தது. ஆரம்பம் முதலே ஈரானின் அணுசக்தி தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. அதன்படி நேற்று ஈரானின் இப்ரஹான் அணுசக்தி தளத்தை குறிவைத்து இஸ்ரேல் போர் விமானங்கள் மீண்டும் தாக்குதல் நடத்தின. இதில் அந்த அணுசக்தி தளம் கடும் சேதமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது.